அரசியல் தலைவருக்குரிய அடிப்படை ஒழுக்கத்தை நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா? நீ சரியான நேரத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, சார் 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 விஜய் சார், இத்தனை உயிர் போயிடுச்சே சார், இதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? பத்திரிகையாளரை சந்திக்க தைரியம் இல்லாத நீங்க எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும்? வணக்கம். இப்ப சமீபத்தில் கரூர்ல நடந்த கோர சம்பவம், இந்த துயரமான சம்பவம், குழந்தைகள் உள்பட 41 பேர் இறந்துருக்கிறாங்க. இதை நினைக்கும் போது நம்மளுடைய மனசு அவ்வளவு வேதனையா இருக்குங்க. எவ்வளவு துயரம், மனசு வேதனை, இது தாங்க முடியலைங்க. இப்போ நான் பேசும்போது கூட எனக்கு அவ்வளவு வேதனையாக இருக்குது. எவ்வளவோ பேர், நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ஆனால் எனக்கு அதை பேசணுங்கும்போது அவ்வளவு வேதனையாக. இந்த கோர சம்பவத்தில் இறந்த அனைவருக்கும் வருத்தத்துடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேங்க. சரி, அடிப்படையில் ஒரு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறத பற்றி தப்பே இல்லை. எல்லாருக்கும் அரசியல் ஞானம் கண்டிப்பாக வேணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் பட்சத்தில் அவங்க கூட்டம் நடத்துகிறாங்கன்னா, இப்படிப்பட்ட கூட்டத்தில் கூட்ட நெருக்கடியாக இருக்குமே, இதுக்கு போகலாமா வேணாமா? சரி, நம்ம போகணும் அப்படின்னா அதுக்குரிய பாதுகாப்பு இருக்குது. நம்மளுடைய உயிர் முக்கியம் இல்லையாங்க. நம்ம குடும்பத்தில் நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? உன்னுடைய அப்பா அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீ படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நீ குடும்பத்தை காப்பாற்றுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் இப்போ உங்கள் உயிர் போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? இப்போ இறந்த 40 பேருடைய குடும்பத்துடைய நிலை என்ன? புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சித் தலைவர் பேசுகிறாரு அப்படின்னா தொண்டர்கள் கூட்டம் வருங்க, அது சரிங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. அவர் வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. அவர் வண்டி வர்றப்ப இவன் பைக்கில் சைடில் அப்படி தடுமாறுறான். ஒருத்தர் இடித்த உடனே அப்படியே உள்ளே போய் விழுந்துடுறான். உன்னுடைய உயிருக்கு என்னங்க உத்தரவாதம்? அப்படி என்னங்க உங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கணும். நடிகர் விஜய் பேசுகிறாரு. பேசும்போது அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆனால் அதிலிருந்து தள்ளு முள்ளு பண்ணி எப்படியாவது தப்பிச்சா போதுங்கிறக்காண்டி கூரையெல்லாம் பொத்துக்கிட்டு மேலே நின்று பார்க்குறாங்க. அப்போ கூட பாருங்கள், ஜென்ரேட்டர் அந்த வயரை பிடிச்சி இழுத்து, என்னங்க இது? நடிகர் விஜய் கூட்டத்தோட கூட்டமாக தான் உங்களை பார்க்குறாரு. கூட்டத்தில் உள்ள தொண்டனா உன்னை பார்த்துருந்தாருன்னா அவர் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருப்பார். மிஸ்டர் விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீங்க. நீங்கள் அரசியல் தலைவருக்குரிய அடிப்படை ஒழுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி ஒரு ஒழுக்கம், அந்த டைம் கீப்பம்ங்கிறது தான் ஒரு தலைவனுக்கு சரியான ஒன்று. அந்த சரியான நேரத்தை கடைபிடிக்கக்கூடிய தலைவன் தன்னுடைய தொண்டனை என்றைக்குமே கைவிட மாட்டான். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, நீ சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிர் சேதங்கள் நடந்திருக்காது. அதாவது ஒரு தலைவனாக இருக்கிறவன் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக வரலாம். பல மணி நேரம் கழித்து நிறைய பேர் அதில் பார்த்தீங்கன்னா வெயில், கடுமையான வெயில், தண்ணி தாகம் அப்படி எடுக்குது. உங்களுடைய கட்சி தொண்டர்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவு போட்டு எல்லாருக்கும் தண்ணீர் வசதி செய்து கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த வெயிலின் கொடுமை எவ்வளோ பேரை பாதிச்சிருக்கு. சரிங்க, இதை விடுங்க. விஜய் அவர்களே, உங்களுக்கு மட்டும் அவ்வளவு பாதுகாப்பு. ஏன்னா ஒய் பிரிவு, இசட் பிரிவு, இதில் வேறு என்னென்னா பவுன்சர்கள் வேறு வச்சுக்கிட்டு பல பக்கத்தோட, அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு படைபலத்தோடு வர்றது மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களை காண, உங்களுடைய பேச்சை கேட்க வந்த உங்களுடைய அடிப்படை தொண்டனுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க? மிஸ்டர் விஜய், நீங்கள் முதல்ல மனிதனாக இருக்க பார்த்துக்கங்க, மனித நேயத்தோடு இருக்க பார்த்துக்கங்க. நீங்கள் அப்படி இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு உடனே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல மனிதனாக இருங்க. இன்னைக்கு 41 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, உண்மையான தலைவனாக இருந்தால் இன்னும் அடித்து பிறண்டு அங்கே கூட்டத்தில் உட்காந்து பார்த்துருக்கணும்லங்க. அங்கே நடந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் இவர் பாட்டுக்கு போயிட்டார்ல. அப்போ சரியான நல்ல தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த 41 பேரையும் உடனடியாக அங்கேயே போய் பார்த்துருப்பாரு. அவங்க குடும்பங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருப்பாரு. அதுதான் உண்மை. அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கிட்டே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. சார் 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 விஜய் சார், இத்தனை உயிர் போயிடுச்சே சார், இதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்ட்டு வர்றாங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை கூட சந்திக்கவே கிடையாது. அப்படி பத்திரிகையாளரை சந்திக்க தைரியம் இல்லாத நீங்கள்
எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் கூட்டம் போடுறாங்க, மீட்டிங் நடத்துகிறாங்க, தலைவர் வர்றாரு போகிறார். ஆனால் எந்த கட்சிக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லைங்க. இந்த கட்சியில் மட்டும் ஏங்க இப்படி நடக்குது? அது ஏன்னே தெரியலைங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியருங்க மூலம் தாங்க இந்த அடிப்படை ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கம்தான் மனிதனை மேம்படுத்தும். அந்த சுய ஒழுக்கம் ஆரம்பமே நேரம் தவறாமை, சரியான நேரத்துக்கு வர்றது, பங்க்சுவல், அதாவது டைம் கீப்பிங். மிஸ்டர் விஜய், நீங்கள் சரியான நேரத்துக்கு அன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு தள்ளுமுள்ளு, இவ்வளவு நெருக்கடி, மரண பலி இதெல்லாம் நடந்திருக்குமா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சுய ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு நல்ல தலைவனாயிருங்க.